Hi guys, welcome to Mupari Training Academy. So guys, very good morning to all. Coffee with Arish காலையில வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. சோ படிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. சோ அந்த நல்ல எண்ணத்துல எனக்கு நிறைய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அறிவியலை படிக்கும்போது எல்லாருக்குமே கடுப்பா வர ஒரு அறிவியல்ல இருக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த உயிரியல் தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் உயிரியல்ல பாக்குறதுக்கு என்னவோ சுலபமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதனுடைய தாவரவியல் பேரை மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதனுடைய அந்த பேர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த டேர்ம்ஸ் மனப்பாடம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ டேர்ம்ஸை யாராலையுமே கண்டிப்பா ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்க முடியாது. மீறி மனப்பாடமும் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒன்ஸ் வந்து சடனா கேட்கும் போது டக்குன்னு என்ன பண்ண முடியும், மறந்துடுவீங்க. ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போதோ இல்லை எங்கேயாச்சும் அதை பத்தி கேள்விப்படும் போது மட்டும்தான் உங்களுக்கு அது இதனோட ரிலேட் ஆகும்ல அப்படின்ற மாதிரி எங்கன்னா ஒரு விஷயத்துல சொல்லுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நீங்க எங்க எடுத்து கத்துக்க போறீங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து அந்த பேர்களுக்குலாம் நான் சொல்றேன், புரியுதுங்களா? ஸோ அது சார்ந்த கேள்விகள் சிலது போகும், சிலது ஞாபகப்படுத்தக்கூடிய தகவல்களா அமையும். ஸோ எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறது போல இந்த வீடியோ உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ற வீடியோ கிடையாது. அட்லீஸ்ட் இதுல இருந்து ஒரு மார்க்குக்கான பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு வீடியோவா தான் அமைய போகுது. ஸோ அதனால் இணைந்திருந்து தொடர்ந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம், நிறைய விஷயத்தை கத்துப்போம். ஓகேங்களா? சோ காஃபி வித் ஹரிஷ்ல ஒன்ஸ் அகைன் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி போலாமா வீடியோக்குள்ள? ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 2 காலம் வந்து எழுதி போட்டேன், ஒரு காலம் வந்து எம்டியா விட்டுருக்கேன். அந்த காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் பெயர்கள், ஒரு தாவரங்களினுடைய தமிழ் பெயர்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்த தான் எம்டியா விட்டுருக்கேன். சோ அந்த தாவரங்களுடைய தாவரவியல் பெயர்கள் என்னன்றதை நான் கொடுத்துட்டேன். அது எந்த மாதிரியான நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்ப அந்த தமிழ் பெயர்கள் நான் ஒரு பேரா ரிவீல் பண்ணும்போது ஒரு சில விஷயத்த சொல்லி உனக்கு ஈஸியா என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா ஞாபகத்துல உட்காந்துரும். ஓகேவா? ஞாபகத்துல உட்காந்துரும். சோ அதை தான் இன்னைக்கு கத்துக்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தாவரவியல் பெயர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆலோவேரா. என்னது? ஆலோவேரா. ஆலோவேரா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சோ இங்கிலீஷ்லயே கூட எழுதி போட்டுறேன், ஆலோவேரா ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலோவேரா ஜெல் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பீங்க. ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிப்பீங்க. தலையில வந்து இந்த பொடுகு தொல்லை இருக்கா, உடனே ஆலோவேரா ஜெல் போட்டு நல்லா கசக்குங்க, அந்த ஆலோவேராவை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய சயின்டிபிக் நேமா நம்ம ரெகுலர் யூசேஜ்ல பழக்கத்துக்கே எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ ஒரிஜினலா அதோட பேரை வந்து மறந்து சில பேர் இப்போ அதனுடைய சயின்டிபிக் நேமையே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆலோவேரா எந்த மாதிரியான நோய்களை வந்து குணப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா காயங்களை சரிப்படுத்தும், தோல் நோய் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு தலையில பொடுகு தொல்லை இருந்தா கூட இந்த ஆலோவேரா ஜெல் போட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி கசக்கி எடுத்தீங்கன்னா பொடுகு தொல்லை வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆலோவேராவினுடைய தமிழ் பெயர் என்னன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு நீயே கண்டுபிடிச்சிருப்ப. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றாழை, சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இப்ப நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அந்த கற்றாழையினுடைய தாவரவியல் பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலோவேரா. சோ இது என்ன பண்ணும், காயங்களை சரிப்படுத்தும். இந்த நகை சுத்தி எல்லாம் வருது இல்லமா, இந்த நகை சுத்தி வரும்போது இந்த கையெல்லாம் வீங்கிடும். அப்ப அந்த ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, அந்த கற்றாழையினுடைய அந்த பழுப்பு அது வந்து என்ன பண்றீங்க, அந்த பல்ப்பை வந்து கொஞ்சமா அந்த கற்றாழையில இருந்து எடுத்து அதை இது மேல வச்சு ஒரு துணி போட்டு கட்டிட்டீங்கனாலும் அந்த நகை சுத்தில என்ன ஆயிடும், குணப்படுத்தும். அப்ப காயங்களை வந்து சரிப்படுத்தும். உங்களுக்கு எதனா தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது மேல நீங்க தடவினீங்கன்னா அது குளிர்ச்சி அடைந்து அந்த காயங்கள் சரியாகும். தோல் நோய் மற்றும் புற்றுநோய், உனக்கு தோல் சம்பந்தப்பட்ட ஏதாவது நோய்கள் வருது, ஒரு அரிப்பு இல்ல ரேஷஸ் மாதிரி வருது, அங்க போயிட்டு நீங்க ஆலோவேரா ஜெல் போடலாம், ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஆக்கன்ஸ்லாம் வரதெல்லாம் வந்து என்ன ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? குரு வருது சார் அப்படின்லாம் சொல்லுவீங்களா, அதெல்லாம். ஸோ புற்றுநோயையும் குணப்படுத்தும். அப்ப காயங்களை சரிப்படுத்தும், தோல் நோய்களை சரிப்படுத்தும், புற்றுநோயை சரிப்படுத்தும். எது? ஆலோவேரா. அந்த ஆலோவேராவினுடைய தமிழ் பெயர் என்ன? கற்றாழை. அடுத்தது ஆசிமம் சாங்டம். ஆசிமம் சாங்டம் இது என்னென்ன குணப்படுத்தும்னா சளி, காய்ச்சல், தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்தும். அப்ப ஆசிமம் சாங்டம். உனக்கு எதனா சங்கடம், இந்த சாங்கடம்ன்றத சங்கடம் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எதனா ஒரு சங்கடம் இருந்துச்சுன்னா யாருடைய ஆசி வேணும்? கடவுளுடைய ஆசி வேணும். அப்ப வீட்டுல கடவுளுடைய ஆசி வந்து இந்த ஒரு தாவரம் இருக்கிறது மூலமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த தாவரம் அப்படின்னா எல்லாருமே வெள்ளிக்கிழமைகள்ல பெரும்பாலும் வணங்கக்கூடிய ஒரு தாவரமான துளசி. ஓகேவா? துளசி. இந்த துளசின்ற ஒரு தாவரத்தை வந்து வீட்டுல வந்து ஒரு செடி மாதிரி வச்சு அந்த துளசி செடிக்கு விளக்கேற்றி பூஜைலாம் பண்ணுவாங்க. வேற எந்த செடிக்கு அது பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. வேப்ப மரத்துக்கு பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் சொல்றது ஒரு செடி, வேப்பம் என்பது மரம். ஓகேவா? சோ இந்த தாவரம் வந்து ஒரு செடி, அந்த துளசி செடிக்கு பூஜை பண்ணுவாங்க, பார்த்திருப்பீங்க, துளசி மாடம் வச்சு. சோ அதுதான் உனக்கு எதனா சங்கடம் இருந்துச்சுன்னா அங்க போய் என்ன பண்ணிக்கலாம், ஆசி வாங்கிக்கலாம் அந்த செடி கிட்ட. சோ எல்லாமே குணமாயிடும். அந்த சங்கடம்ன்றது என்னது? மழை காலம் வந்துச்சுனாலே ஒரே சளி சார், காய்ச்சல் சார், ஜுரம் வந்துருச்சு,
தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் வருது. இப்படிப்பட்ட ஒரு நோய்களுக்கு நீ அந்த துளசி எடுத்துக்கிறது மூலமா அந்த துளசியினுடைய விஷயம் என்ன ஆகும்னா அருமருந்தா பயன்படும். ஓகேவா? சளி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நீ துளசியை வந்து சாப்பிட்டு மென்னு சாப்பிடும்போது சளிகள் குணமாகும், காய்ச்சல்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஆசிமம் சாங்டம் அப்படின்னா என்னது? துளசி. உனக்கு ஒரு சங்கடம்னு வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு செடி வச்சு அதுகிட்ட ஆசி வாங்கிக்கலாம். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா துளசி. அடுத்தது ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ். என்னது? ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ். இது வந்து பாக்டீரியா தொற்று வயிற்றுப்போக்கு. பெரும்பாலும் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருகுடல்ல இந்த பாக்டீரியாவினுடைய தொற்று ஏற்படும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான வியாதி உண்டாகும்? வயிற்றுப்போக்கு உண்டாகும். அப்ப வயிற்றுப்போக்குன்றது சாதாரணமா வராது. ஏன்னா சாப்பிட்ட உடனே போயிடுறதுக்கு என்னது வயிற்றுப்போக்கு? ஏன்னா இது இன்லெட் அது அவுட்லெட்ன்ற மாதிரி போயிட்டே இருக்குமா? கிடையாது. அது வந்து வயிற்றுப்போக்குன்றது ஒரு டிசீசஸ். உனக்கு டிசென்ட்ரி ப்ராப்ளம் வர்றது. சோ அந்த வயிற்றுப்போக்குன்றது உன்னுடைய குடல்ல ஏதாவது ஒரு பாக்டீரியா தொற்று இருப்பதன் காரணமாக உனக்கு வெளிப்படக்கூடிய ஒரு வகையான சிம்டம்ஸ் தான். அப்ப பாக்டீரியா தொற்று வயிற்றுப்போக்கு இது பெரும்பாலும் எந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வரும்னு பாத்தீங்கன்னா வெயில் காலகட்டங்கள்ல வரும். எது? வெயில் காலகட்டங்கள்ல. வெயில் காலகட்டத்தில் அதிகமா நீ சூடும் போது வளர்த்தும் போது நிறைய சுத்தம் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உடம்பு சூடாகும். சூடாகிறது மூலமா பாக்டீரியா தொற்று வயிற்று குடல்கள்ல ஏற்படும். அதன் மூலமா உனக்கு கண்டிப்பா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும். அப்ப வெயில் காலங்கள்ல தான் இது நடக்குது. அப்ப வெயில் காலத்துல உனக்கு உடம்பு அதிகமா சூடாகாம இருக்கணும்னா குளிர்ச்சி படுத்துறதுக்கு ஒரு பொருளை சொல்லுவாங்க. அந்த பொருளுடைய பெயர் தான் இந்த ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நன்னாரி. ஓகேவா? நன்னாரி சர்பத் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ நன்னாரி என்பதனுடைய தமிழ் பெயரினுடைய தாவரவியல் பெயரான ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ் தான் பாக்டீரியா தொற்று மற்றும் வயிற்றுப்போக்கை போக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. அப்ப நன்னாரி எப்படி சார் ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸோட நான் மேட்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெமி ஜாக்சன் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். யாரு? ஹெமி ஜாக்சன். அவங்க கிட்ட போயிட்டு வடிவேல் சார் நன்னாரி பயிரை அப்படின்னு டயலாக் பேசினா புரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா புரியாது. வாட் யூ மீன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே கேட்பாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? உனக்கு புரியாது. அப்ப ஹெமி கிட்ட போய் நன்னாரினா பேசாத, நன்னாரி பயிரைனா புரியாது. அப்ப நம்ம நன்னாரினுடைய பெயர் ஹெமின்னு ஆரம்பிக்கணும். சோ ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ். ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ். சோ ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா நம்ம இந்த பயாலஜில ரிஸ்க் எடுக்கிறதே அந்த மார்க் வேணும்ன்றதுக்காக தான். சோ இந்த பெயர்களை வந்து எவ்வளவுதான் மனப்பாடம் பண்ணாலும் மைண்ட்ல நிக்கல அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சின்ன க்ளூஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நன்னாரினா நன்னாரி பயிலேன்னு வடிவேல் போயிட்டு ஹெமி ஜாக்சன் கிட்ட கேட்டா புரியுமா? அப்ப ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ்ன்றது நன்னாரினுடைய தாவரவியல் பெயர். இது எப்படிப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் என்றால் பாக்டீரியா தொற்று வயிற்றுப்போக்கு. ஏன்னா வெயில் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் அதான் வரும். சரி, அடுத்தது ஆண்ட்ரோரி கிராஹிஸ் பேனிகுலேட்டா. பேரே பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. ஆண்ட்ரோரி கிராஹிஸ் பேனிகுலேட்டா. இது டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, நீரிழிவு நோய், சர்க்கரை நோய்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு வகையான தாவரம். சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோவிட் பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனிக் அட்டாக்ல இருந்தோமா? டெஃபினட்டா இருந்தோம். 2020 மற்றும் 2021 என்ற 2 வருடங்களுடைய பெரும்பாலான காலகட்டங்கள் அதிகப்படியான மனிதர்களுக்கு வீணாக்கப்பட்டது இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன் தான். அப்ப கொரோனா தொற்றுன்ற ஒரு பேனிக் இருந்தது. பேனிக்கு லேட்டா சொன்னாங்க இந்த மருந்தை. பேனிக்கு லேட்டா சொன்னாங்க. பேனிக் லேட்டா. புரியுதா? கோவிட்ன்றது ஒரு பேனிக், ஒரு பயம் பொருத்தக்கூடிய ஒரு விஷயம். விஜய் சார் டைலாக் ஞாபகம் இல்லையாமா? டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பயப்படாதே அப்படின்னு அர்த்தம். அப்போ பேனிக் ஆகாத, பயப்படாதன்னு சொல்றாங்க. அப்ப பேனிக் ஆகிறதுக்கு லேட்டா சொன்ன ஒரு மருந்து தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலவேம்பு குடிநீர். எல்லாருமே சொன்னாங்க நிலவேம்பு குடிநீர் குடிங்க. ஐய கசப்பா இருக்குமே, சாப்பிட்டு சக்கரை போட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப நிலவேம்பு பேர் தான் பேனிகுலேட்டா. அப்ப முன்னாடி என்ன வரணும்? ஆண்ட்ரோரி கிராஹிஸ் பேனிகுலேட்டா. ஓகேவா? ஆண்ட்ரோரி கிராஹிஸ் பேனிகுலேட்டா. அந்த பேனிக்கு லேட்டா சொன்ன ஒரு மருந்து தான் நிலவேம்பு. இது எதெல்லாம் குணப்படுத்தும்? ஆல்ரெடி டெங்கு காய்ச்சலை குணப்படுத்திருக்கு, சிக்கன் குனியாவை குணப்படுத்திருக்கு, சோ நீரிழிவு நோயும் குணப்படுத்திருக்கு. கோவிடுக்கும் அது ஒரு வரக்கூடாத வகையில பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. புரிஞ்சுச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் 4 தாவரவியல் பேர்கள் ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? கற்றாழை, ஆலோவேரா, துளசினா சங்கடம், ஆசிமம் சங்கடம், சாங்டம், நன்னாரி ஹெமி ஜாக்சன் பேர் ஞாபகம் வச்சு சொன்னேன், ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ், நிலவேம்பு ஆண்ட்ரோரி கிராஹிஸ் பேனிகுலேட்டா. சரி, அடுத்தது ரைட்டியா டிங்டோரியா. ரைட்டியா டிங்டோரியா படர்தாமரை, ஃபங்கஸ் டிசீசஸ் இருக்குல்ல, பூஞ்சைகளால ஏற்படக்கூடியது. சோ இதுக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா பூஞ்சை, ஃபங்கஸ். ஓகேவா? பூஞ்சைகள். அடுத்தது வயிற்றுப்போக்கு மற்றும் வீக்கம். வயிற்றுப்போக்கு மற்றும் வீக்கம். ஏதாவது வீக்கம் இருந்தாலோ அல்லது வயிற்றுப்போக்குகள் இருந்தாலோ அல்லது படர்தாமரைனா தழும்பு மாதிரி சதையில வந்துரும். ஓகேவா? சோ இந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தக்கூடியது என்னன்னா ரைட்டியா டிங்டோரியா, ரைட்ரா அப்படின்னு சொல்றீங்கல்ல. சோ ரைட்டியா ரைட்ல ஆரம்பிக்குதா? சோ அதனுடைய பேரும் அதே மாதிரி ஒரு ரைமிங்ல தான் வரும். வெட்
ஓகேவா, ரைட்டு வெட். அப்போ வெட்பாலை என்ற ஒரு தாவரத்தினுடைய தாவரவியல் பெயர் தான் ரைட்டியா டிங்டோரியா. ரைட்டு வெட்டு. அப்ப வெட்பாலையினுடைய இதுதான் ரைட்டு. சோ ரைட்டியா டிங்டோரியா. ஓகே, பேரு பாருங்களா, ரைட்டியா டிங்டோரியா அப்படின்ற ஒரு ரைமிங் கலந்த ஒரு மாதிரி தான் வருது. சோ ரைட்டுக்கு இங்க வெட்டு போட்டுக்கோங்க, பக்கத்துல எதை போட்டுக்கோங்க, பாலை, வெட்பாலை. ஓகேவா, சோ இது முடிஞ்சுச்சா? அப்போ அந்த ரைட்டியா டிங்டோரியா எந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தும்? படர்தாமரை, சதையில வரக்கூடிய படர்தாமரை, வயிற்றுப்போக்கு, மேலும் எதை குணப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க, வீக்கம், ஏதாச்சும் வீக்கங்கள் ஏற்பட்டா. சோ அப்போ ரைட்டியா டிங்டோரியா என்ற தாவரவியல் பெயரை கொண்ட ஒரு தமிழ் பெயருடைய தாவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெட்பாலைன்னு சொல்லிடுவீங்க. அடுத்தது சின்கோனா அபிசினாலிஸ். சின்கோனா அபிசினாலிஸ். சோ மலேரியா, நிமோனியா காய்ச்சல்கள், நிமோனியாவும் சரி மலேரியாவும் சரி எந்த மாதிரியான ஒரு டிசீஸ்னால ஏற்படக்கூடியது, அது வைரஸா பாக்டீரியாவெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு கேள்வியா எடுத்துக்கோங்களேன். மலேரியா மற்றும் நிமோனியா ஏற்படுவதற்கு காரணமானது பாக்டீரியாவா வைரஸா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திக்கோங்க. சோ ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல அந்த பதில் உங்களுடைய பதில பதிவிட்டுருங்க. சோ இந்த மலேரியாவும் நிமோனியா காய்ச்சலையும் குணப்படுத்தக்கூடியது வந்து இந்த சின்கோனா அபிசினாலிஸ். இந்த சின்கோனா அபிசினாலிஸினுடைய தாவரவியல் பெயர் வந்து அது, அதனுடைய ஒரிஜினல் தமிழ் பெயர் வந்து சின்கோனா மரம் தான், ஒண்ணுமே இல்ல. சோ இந்த சின்கோனாவை இந்த சின்கோனாவோட மேட்ச் பண்ணிட போறீங்க. அப்ப சின்கோனா மரத்தினுடைய தமிழ் பெயர் கொண்ட அந்த சின்கோனா மரத்தினுடைய தாவரவியல் பெயர் தான் சின்கோனா அபிசினாலிஸ். அதாவது மலேரியா நிமோனியா காய்ச்சல். முடிஞ்சிச்சா? ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். அடுத்தது ரவுல்ஃபியா செர்பன்டினா. இது வந்து பாம்பினுடைய விஷமுறிவிற்கு முக்கியமா பயன்படுது. அப்ப இது உனக்கு கொஸ்டினா கூட வைக்கலாம். பாம்பின் விஷமுறிவிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் எது? அது தாவரவியல் பெயர் வந்து ரவுல்ஃபியா செர்பன்டினா. அந்த தாவரத்தினுடைய தமிழ் பெயர் எதுன்னு கேட்டாலும் சொல்லிடலாம். ரத்தம் அழுத்தம் குறைவதற்கோ, ரத்தம் அழுத்தம்னா என்னது, பிபி, பிளட் பிரஷர். சோ பிளட் பிரஷர் குறைப்பதற்குமே இது பயன்படுது. அப்ப பாம்பினுடைய விஷமுறிவிற்கும் பிளட் பிரஷரை கம்மி பண்றதுக்கும் ரத்த அழுத்தத்தை கம்மி பண்றதுக்கும் ரவுல்ஃபியா செர்பன்டினா அப்படின்றது. அப்ப ரவுல்ஃபியானா இது அவல்னு வரணும், புரியுதா? அவல், அவல்னு வரணும். இந்த அவலு ரவுல்னு தப்பா சொல்லிட்டுனா என்ன கேட்பாங்க, ஏய் அவளை போய் ஏன்பா ரவுல்னு சொல்ற, செர்பன்டியா செர்பன்டியான்னு கேட்பாங்க. அந்த வார்த்தையை செர்பன்டியா, அப்ப செர்பன்டினா. ஓகேவா? அப்ப ரவுல் செர்பன்டினா, ரவுல்ஃபியா செர்பன்டினானா அது சிவனவுல். என்னது? சிவனவுல் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வரணும். ஓகேவா? சிவனவுல் பொரி, சிவனவுல் பொரி. அப்ப சிவன் அவல் பொரின்ற வார்த்தை தான் ரவுல்ஃபியா செர்பன்டினா என்ற தாவரத்தினுடைய தாவரவியல் பெயராகும். ஓகேவா? அப்போ அவல்ன்ற வார்த்தை நீ தப்பா எப்படி ஸ்பெல் பண்ணிடுவ, ரவுல்னு ஸ்பெல் பண்ணிடுவ. அந்த ரவுல செர்பன்டினா அப்படின்னு கேக்குறாங்க, ரவுல்ஃபியா செர்பன்டினா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அப்ப சிவன் அவல் பொரியினுடைய பெயர் தான் ரவுல்ஃபியா செர்பன்டினா. எதற்கு அருமருந்தா யூஸ் ஆகுது? பாம்பினுடைய விஷத்தை முறிக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும். அடுத்தது யூக்கலிப்டஸ் குளோலஸ். யூக்கலிப்டஸ் குளோலஸ் இது வந்து காய்ச்சல், தலைவலி. ஜெனரலா தலைவலி வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, தைலம். சோ உங்க கேங்லயும் ஒரு தைலம் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எப்பனாலும் எடுத்து தைலத்தை என்ன பண்ணிப்பாங்க, தடவிப்பாங்க. இது தைலம் தடவலன்னா என்னால இருக்க முடியாது, தைலம் ஸ்மெல்லே சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ தைலம் இந்த காய்ச்சல் மற்றும் தலைவலியை குணப்படுத்துறதுக்கு தைலம் வேணும். அப்போ தைல மரத்தினுடைய தாவரவியல் பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் குளோலஸ். யூக்கலிப்டஸ் ஆயில் குளிக்கும் போது வந்து தண்ணியில ஒரு சொட்டு 2 சொட்டு விட்டுட்டு குளிப்போம் நாங்கெல்லாம் கூட. என்னன்னா யூக்கலிப்டஸ் அப்படின்னும் போது நீலகிரி தைலம். ஓகேவா? நீலகிரி தைலம் போது நீலகிரியில கிடைக்கக்கூடிய தைல மரங்கள்ல இருந்து தயாரிக்கக்கூடியதுதான் யூக்கலிப்டஸ் ஆயில். அப்ப யூக்கலிப்டஸ் அப்படின்னாலே என்னது, தைல மரம். எனக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, தைலத்தை தலையில போடலாம், காதுல போடலாம், கழுத்துல போடலாம், நெத்தியில போடலாம், முதுகுல போடலாம், காலில் போடலாம், கையில போடலாம், எங்க வேணா போடலாம். எங்க போடக்கூடாது, லிப்ல போடக்கூடாது. அப்போ லிப்பு மீறி லிப்ல போட்டனா நீ அதை சாப்பிட்டு க்ளோஸ் ஆயிடுவேன், க்ளோலஸ். ஓகேவா? யூக்கலிப்டஸ் குளோலஸ். யூ லிப் அப்ளை பண்ணா க்ளோஸ், அவ்வளவுதான். யூக்கலிப்டஸ் குளோலஸ். ஓகேவா? அப்ப தைல மரத்தினுடைய தாவரவியல் பெயர் யூக்கலிப்டஸ் குளோலஸ். புரிஞ்சுச்சா? சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப தைல மரத்தினுடைய தாவரவியல் பெயர் யூக்கலிப்டஸ் குளோலஸ். அது காய்ச்சல் மற்றும் தலைவலியை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்தது காரிகா பப்பாயா. ஆல்ரெடி இதனுடைய பெயர்களை நீங்க படிச்சிருப்பீங்க. பப்பாளி பாரதத்தினுடையதுதான். அப்ப பப்பாளியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பப்பாளி இலைகளை வச்சு கூட நமக்கு என்ன பண்ணாங்க, கொரோனா டைம்ல வந்து இந்த தண்ணீரை குடிங்க, காய்ச்சல் எல்லாம் குணமாகும் சொன்னாங்க. டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னா பப்பாளியுடைய இலைகளை வந்து தண்ணியில வடிகட்டி குடிக்கிறது மூலமா சுடுதண்ணில நமக்கு காய்ச்சல் வந்து குறைய ஆரம்பிக்கும். சோ டெங்கு காய்ச்சலை வந்து குணப்படுத்தக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா காரிகா பப்பாயா. காரிகா பப்பாயா போது பப்பாயான்னு வரும்போதே பப்பாளி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க. அடுத்தது கேத்ராந்தஸ் ரோசியஸ். கேத்ராந்தஸ் ரோசியஸ். சோ ரோஸ் கலர்ல இருக்கும் இந்த பூ, அது என்னன்னு பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணி. யாரு? நித்திய கல்யாணி. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நித்திய கல்யாணி.
ஓகேவா? ஏன்னா கல்யாணத்தப்ப ரோஸ் கொடுப்பாங்க, ரோஸ் கொடுத்தா கல்யாணம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. யாருக்காவது போய் ரோஸ் கொடுத்தா என்ன ஆயிடும்? கல்யாணம் ஆகிவிடும். ஓகேவா? தவறுதெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க. இன்னைக்கு டேல இது வந்து டெலிகாஸ்ட் வேற ஆயிருக்குது, உடனே எதனா போய் ரோஸை கொடுத்து கல்யாணம் ஆயிடுமான்னு புரிஞ்சுக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன் சாமிங்களா, விட்டுருங்க. ஓகேவா? சோ ரோசியஸ்னாலே கல்யாணம் ஞாபகம் வச்சுங்க. அப்ப நித்திய கல்யாணி கேத்தரின் ரோசியஸ் இது வந்து ரத்த புற்றுநோயான லியூகேமியாவை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறது. ரத்த புற்றுநோயான லியூகேமியாவை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சோ பாருங்க எவ்வளவு டீடைலா இதை மட்டுமே சொல்லியிருக்கேன் 2 ஸ்லைட்ல இவ்வளவுதான். சோ ஞாபகம் வருதான்றது ஞாபகம். ஆலோவேரா கற்றாழை, துளசி ஆசிமம் சாங்டம், நன்னாரி ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ், அடுத்தது நிலவேம்பு ஆண்ட்ரோரி கிராஹிஸ் பேனிகுலேட்டா. பேனிகுலேட்டா ஞாபகம் வச்சுக்கணும், பேனிக்கு லேட்டா சொன்னாங்க. ரைட்டியா டிங்டோரியா, ரைட்னாலே வெட்பாலை அப்படின்னு வரணும். அடுத்தது சின்கோனாலே சின்கோனா மரம்னே வந்துடும். ரவுல்ஃபியானா, ரவுல்னா அவல், சிவன் அவல் பொரி, அதுதான் ரவுல்ஃபியா செர்பன்டினா அப்படின்னு வரணும். யூக்கலிப்டஸ் லிப்ல போட்டா க்ளோஸ், தைலம் தைலமரம், காரிகா பப்பாயா பப்பாளி, நித்திய கல்யாணினா ரோஸ் கொடுத்தா அப்ப கேத்தனதஸ் ரோசியஸ். இப்போ ஈஸியா ஞாபகம் இருந்துச்சா எல்லாமே? ஓரளவுக்கு இனிமே ஆப்ஷன்ல பார்த்தா டக்கு டக்குன்னு போட்டுருவீங்களா? கண்டிப்பா போடுவீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. சோ அடுத்தது நம்மளுடைய ரிவிஷன் பார்ட்ல இருக்கக்கூடிய இந்த 5 தேசிய பூங்காக்களும் எங்க இருக்குன்றத நீங்க தான் என் கூடவே சேர்ந்து கூட வேகமா சொல்லலாம் கமெண்ட்ஸ்ல. இல்லையா நான் டக்கு டக்குன்னு சொல்றேன், நீங்களும் கேளுங்க. டக்கு டக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்களேன். கையும் வேலை செய்யும், காதும் கேட்கும், கண்ணும் பார்க்கும். சோ எல்லாத்துக்குமே ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாமே காலையில ஒரு பூஸ்டப்பா. ஓகேவா? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எங்க இருக்கு? நான் இதுட்டமா நீங்க எழுதுறீங்களா? ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பார்த்தலாமா? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. எங்க இருக்கு? உத்தரகாண்ட். அதாவது முதல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தேசிய பூங்கா எந்த இயர்னு கூட உங்களுக்கு தெரியும், 1936ல. சோ அந்த மாதிரியான இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இருக்கக்கூடிய இடம் எது? உத்தரகாண்ட். அடுத்தது தூத்வா தேசிய பூங்கா எங்க இருக்கு? மிக முக்கியமான ஒரு தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசம். ஓகேவா? தூத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம். ஓகேவா? தூத்வா நேஷனல் பார்க். இதே தூத்வால இன்னொன்னு இருக்கு, அது எங்க இருக்குன்னு இன்னொரு நாள் நான் சொல்லி தரேன். இப்போதைக்கு தூத்வா தேசிய பூங்கா எங்க இருக்குன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உத்தர் பிரதேஷ். அடுத்தது கிர்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், குஜராத். கிர் வந்து எங்க இருக்கு? குஜராத். எனக்கு முன்னாடி ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? ஓகே ரைட். ஓகே, ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், தூத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம், கிர் தேசிய பூங்கா குஜராத். கன்ஹா தேசிய பூங்கா எங்க இருக்கு? மத்திய பிரதேசம். ஏன்னா இதெல்லாம் வந்து 10 தடவை சொல்லும் போது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா மனசுல பதிஞ்சிடும். அதனாலதான் அப்பப்ப ரிவிஷன் பார்ட்னு போட்டுட்டு இருக்கேன், ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தாலும். ஓகேவா? அடுத்தது சுந்தர்பன தேசிய பூங்கா மேற்கு வங்கம். ஓகேவா? இதெல்லாம் இதுக்கப்புறம் கேட்டா ஆப்ஷன் ஆன்சர் டக்குன்னு மைண்ட்ல வந்தவொடனே அது ஆப்ஷன்ல தேடணும். ஆப்ஷன்ல போய் பார்த்து இது வருமா அது வருமானு யோசிக்க கூடாது. டக்குன்னு சுந்தர்பன மேற்கு வங்கம் எங்க இருக்கு அப்படின்னு தான் தேடணும். புரியுதா? சரியா? முடிஞ்சிச்சா இந்த 5மே? அடுத்தது இங்க வாங்க, கணவாய்கள். முக்கியமான சில கணவாய்கள் எங்க இருக்குன்றத நான் சொல்லியிருக்கேன். டக்கு 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 டக்குன்னு போலாம். ஃபர்ஸ்ட் இந்த நாதுலா ஜெலிப்லா கணவாய் எங்க இருக்கு? சோ இந்த கணவாய்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த வடக்கு சைடுல தான், நார்த் சைட்ஸ்ல தான். சோ இந்த நாதுல்லாவும் ஜெலிப்லாவும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு. எங்க இருக்கு? சிக்கிம். நாதுல்லா வந்து சிக்கிம்ல இருக்கு. ஓகேவா? ஜெலிப்லா கணவாய் எங்க இருக்கு? சிக்கிம்ல இருக்கு. அப்ப கரகோரம் கணவாய் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்க, ஜம்மு மற்றும் காஷ்மீர். சோ காமிச்சிருப்பாங்க சில படங்கள்ல. எனக்கு தெரிஞ்ச அமரன் படத்துல காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. பட் ஆனா நான் சில மிலிட்டரி பிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது கரகோரம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. சோ கரகோரம் கணவாய் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. சோ சிப்கிலா மற்றும் ஜோஷிலா கணவாய் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்துல இருக்கு. ஓகேவா? இமாச்சல பிரதேசம். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் ஒன், இந்த பொமிடிலா கணவாய் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பிரதேசம் தான் அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கு. எது? இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய பொமிடிலா கணவாய். அப்ப இந்த 4 கணவாய்களும் எந்தெந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்குன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நாதுல்லா ஜெலிப்லா எங்க இருக்கு? சிக்கிம்ல இருக்கு. நாதுல்லா ஜெலிப்லா சிக்கிம். ஓகேவா? கரகோரம் கணவாய் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். கரகோரம் என்றது எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர். சிப்கிலா ஜோஷிலா கணவாய் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. சிப்கிலா இமாச்சல் பிரதேஷ். பொமிடிலா கணவாய் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. சோ இந்த 4த்தையுமே சொல்லியிருக்கேன், நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல எதனா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தேவைன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு நாள் ஒரு வீடியோல கூட இதுக்கு ஷார்ட்கட் சொல்லலாம், ஏன்னா எனக்கு இதுக்கு தேவை இல்லையோ அப்படின்றது மாதிரி தோணுச்சு. ஓகேவா? அடுத்தது ரேபிட் ஃபயர் போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடியது உயிர்கோள காப்பகங்கள். ஏற்கனவே ஒரு 5 உயிர்கோள காப்பகங்கள் எங்க இருக்குன்றது மாதிரி ரிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ அகைன் ஒரு 5 உயிர்கோள காப்பகங்கள் எடுத்துட்டு வர. இதுல நமக்கு நல்லா தெரிஞ்சது நம்மளுடைய நீலகிரி. சோ நீலகிரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். சோ ப்ளூ மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் இங்கிலீஷ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ப்ளூ
மவுண்டைன். ஸோ ப்ளூனா நீலம், மவுண்டைன்னா கிரி. ஓகேவா? கிரியினுடைய அர்த்தமே மலமா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கிரியினுடைய அர்த்தமே என்னது? மலை. அதனாலதான் திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படின்னு சொல்றோம். மலையை வலம் வருவதனாலதான் கிரிவலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நீலகிரி வந்து மலை, தமிழ்நாடு ப்ளூ மவுண்டைன். புரிஞ்சுச்சா? அடுத்தது திப்ரு சாய்கோவா எங்க இருக்குன்னா, பால்கோவா சாப்பிடறதுக்கும் கோவா போறதுக்கும் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஆசைப்படுவீங்க. அப்ப அசாம்ல தான் இருக்கு. அப்ப ஆசை அசாம். அப்ப திப்ரு சாய்கோவா உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு. அடுத்தது திகேங் திப்பாங், பேரே வந்து வித்தியாசமா இருக்கு. சோ இந்த திகேங் திப்பாங் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம். ஓகேவா? அருணாச்சல் பிரதேசம். சரியா? சரி. அடுத்தது கஞ்சன்ஜங்கா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுதான். நாதுலா கணவா எங்க இருக்குன்னு பார்த்தோம், அதே இடம் தான், சிக்கிம். ஓகேவா? அப்ப சிக்கிம்ல தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா இருக்கு. கஞ்சா வித்தா சிக்கிடுவே, கஞ்சன்ஜங்கா சிக்கிம். நீலகிரி தமிழ்நாடு. திப்ரு சாய்கோவா பால்கோவா சாப்பிடறதுக்கும் கோவா போறதுக்கும் அசாம். தி கேங் திபங். தி கேங்னா அருணாச்சலம் படத்துல ரஜினிக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்கும் விற்கிறதுக்கு. ஸோ தி கேங் திபேங் அப்படின்னா அருணாச்சல் பிரதேசம். அடுத்தது சேஷாலம் குன்றுகள். இந்த சேஷாலம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா குன்றுகள். சேஷாலம்னாலே திருப்பதியோட சம்பந்தப்பட்டது. அப்ப ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. ஓகேவா? சேஷாலம் குன்றுகள் எங்க இருக்கு? ஆந்திர பிரதேசம். ஓகேவா? சரியா போச்சா? இப்போ எல்லாமே ஞாபகம் இருக்கும். இந்த 5மே ஞாபகப்படுத்திட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையா ரீகால் பண்றேன். ஒரு விஷயத்தை உனக்கு மனப்பாடம் பண்ண வச்சிருக்கேன். சோ இன்னைக்கு ரேபிட் ஃபயர் ரவுண்ட்ல இப்போ உங்களுக்கு சில क्वेश्चंस இருக்கு. இந்த क्वेश्चंसக்கு கரெக்ட்டா யாரெல்லாம் ஆன்சர் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா பண்ணுவீங்க நம்புறேன். சோ இந்த 5 கேள்விகளுக்கு மறக்காம உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. சோ எந்த மாதிரியான 5 கேள்விகள் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், பாக்டீரியா தொற்று வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களை குணப்படுத்தும் ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸின் தமிழ் பெயர் என்ன? ஹெமிடெஸ்மஸ் ஏன் நான் சொல்லணும், அது எதுக்குன்றத காரணத்தோட சொல்லியிருக்கேன். அது வந்து எந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தும்னு அவங்க கொடுத்துட்டு அதனுடைய தாவரவியல் பெயர் கொடுத்துட்டு அதனுடைய தமிழ் பெயரை கேட்டிருக்காங்க. மறக்காம சொல்லிடுங்க. ரெண்டாவது, நாதுலா கணவாய் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்கேன். சோ கணவாய்கள்ல நடத்ததே 4 தான். சோ அந்த 4த்தையும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நாதுலா கணவாய் எங்க இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுவீங்க. அதுக்கடுத்து துளசியின் தாவரவியல் பெயரை காண்க அப்படின்னு சொல்லிருங்க. சோ துளசியினுடைய தாவரவியல் பெயர் என்ன அப்படின்றதையும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கேன். அதையும் மறக்காம சொல்லிடுங்க. நெக்ஸ்ட், தூத்வா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்கேன். சோ தூத்வா தேசிய பூங்கா சொல்லியிருக்கேன். கரெக்டா ஞாபகம் வச்சுட்டா சொல்லிடலாம். லாஸ்ட் ஒன், கஞ்சன்ஜங்கா உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைய பெற்றுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். சோ இந்த 5 கேள்விகளுக்கும் மறக்காம உங்களுடைய பதிலை கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருந்தால மலேரியா நிமோனியா காய்ச்சல் ஏற்படுவதற்கு காரணம் வைரஸா பாக்டீரியான்னு சொல்லிட்டு சோ அதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சோ நிறைய விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கான வீடியோல. சோ இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சோ இணைந்திருங்கள். தொடர்ந்து பயணிப்பும் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.